வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் காந்தி நகர் தொகுதி OPS தரப்பு வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். மனு ஏற்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக புகார் செய்த நிலையில் நடவடிக்கை. அட்சய திருதியை ஒட்டி நகை கடைகளில் அலைமோதும் கூட்டம். செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் தங்கம் வாங்க மக்கள் ஆர்வம். பட்டுக்கோட்டை அருகே குப்பை சேகரிக்கும் பெண்ணை காலணியால் தாக்கிய நபர். கோபமாக தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தகவல். கொடைக்கானலில் வார விடுமுறை நாளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் முற்றுகையிட்டதால் போக்குவரத்து நெரிசல். முகூர்த்த நாளை ஒட்டி காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை வாங்க குவிந்த பொதுமக்கள். போக்குவரத்து நெரிசலில் திக்குமுக்காடும் காஞ்சி நகர சாலைகள். கோவை, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சில பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. ராமநாதபுரம் அருகே சூறைக்காற்று மழையால் 2000 வாழை மரங்கள் சாய்ந்து சேதம். வாழை நடவு செய்த விவசாயிகள் கவலை. சென்னை அருகே புது பெருங்கரத்தூரில் கடனுக்கு சிகரெட் கொடுக்க மறுத்த கடை ஊழியர் மீது தாக்குதல். உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கிய நபரை கைது செய்தது காவல்துறை. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மே 5ஆம் தேதி ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். திருப்பதி அருகே செம்மரம் கடத்தியதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கைது. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரங்களை பறிமுதல் செய்து விசாரணை. இந்தியாவை காப்பாற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவினருக்கு அறிவுறுத்தல். முதலமைச்சர் குறித்து வெளியான ஆடியோ இட்டுக்கட்டப்பட்டது என நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ஆளுநரிடம் முறையிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அறிவிப்பு. அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே வயலுக்குள் புகுந்த 12 அடி நீள முதலை பிடிபட்டது. பாதுகாப்பாக கொள்ளிடம் ஆற்றில் விட்ட வனத்துறை. அதிமுகவுக்கு தாவினார் அமமுக பொருளாளர் ஆர் மனோகரன். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். மே 23ஆம் தேதி வெளிநாடு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்க்க ஜப்பான், சிங்கப்பூருக்கு பயணம். மத்திய பிரதேசத்தின் ரட்லம் பகுதியில் ரயிலில் ஜெனரேட்டர் பகுதியில் தீப்பிடித்ததில் யாருக்கும் காயமில்லை.
மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். ஆலங்குடி, திட்டை உள்ளிட்ட குரு ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடு. குரு பகவான் எங்கள் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கிய தூத்துக்குடி துறைமுகத்தின் முயற்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு. வாபுசி துறைமுகத்திற்கு வாழ்த்துக்கள் என தமிழில் ட்வீட். காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் அம்ரித்பால் சிங் பஞ்சாபில் கைது. அமிர்தசரஸ் காவல் நிலையத்தை சூறையாடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் பிடிபட்டார். செப்டம்பரில் இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். G20 மாநாட்டில் பங்கேற்கிறார்.